Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. ஹரியானாவில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை, முழுமையாக நிறைவு செய்வோம் என்று அந்த மாநில முதலமைச்சர் நயாப் சிங் சைனி தெரிவித்திருக்கிறார். ஹரியானா சட்டப்பேரவையில் மொத்தம் 90 இடங்கள் உள்ள நிலையில் தற்போது 88 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 40 உறுப்பினர் பலம் கொண்ட பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளித்து வந்த சோம்பீர் சங்வான், ரந்தீர் சிங் கோலன், தரம்பால் கோண்டர் ஆகிய 3 சுயேட்சைகள் திடீரென தங்கள் ஆதரவை திரும்ப பெறுவதாக அறிவித்தனர். மேலும் காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்தனர். இதனால் தேவையான பெரும்பான்மையை பாரதிய ஜனதா கட்சி இழந்துள்ளதாக குழப்பம் நிலவுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹரியானா முதலமைச்சர் சைனி, காங்கிரஸ் கட்சி குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பதாகவும் அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அண்மையில் பிரிந்த ஜனநாயக் ஜனதா கட்சியின் தலைவர் துஷ்யந்த் சௌதாலா சட்டமன்றத்தில் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாகவும் தேவைப்பட்டால் வெளியிலிருந்து காங்கிரசுக்கு ஆதரவு தரப்போவதாகவும் கூறியுள்ளார். இக்கட்சிக்கு 10 உறுப்பினர்கள் இருப்பதால் இவரது ஆதரவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாதத்தில் சைனி தலைமையிலான பாஜக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற நிலையில் 6 மாதத்திற்குள்ளாக மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர முடியாது என்ற நிலை உள்ளது. தற்போது மக்களவை தேர்தல் நடந்து வரும் நிலையில் ஹரியானா சட்டப்பேரவைக்கு வரும் அக்டோபர் மாதத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.